மத்திய உள்துறை செயலாளருக்கு பதில் மணிப்பூர் ஆளுநருக்கு கடிதம் எழுதிய தவிக நிர்வாகி நிர்மல்குமாரின் செயல் சமூக வலைதளங்களில் அதிகமாக விமர்சனத்துக்குள்ளாகியிருக்கிறது. தமிழக சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தங்கள் இறுதிக்கட்ட பணிகளை தொடங்கியுள்ளனர். பெரும்பாலான கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்து பிரச்சாரத்தையும் தொடங்கிவிட்டனர். அந்த வகையில் தவிகவும் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு பிரச்சாரத்தினை தொடங்கியுள்ளது. தவிக சார்பில் அக்கட்சித் தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். அதற்காக மார்ச் 30ஆம் தேதி பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்த விஜய் உடனடியாக பிரச்சாரத்தையும் தொடங்கினார். முதலில் பெரம்பூர் மற்றும் கொளத்தூர் தொகுதியில் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் கூட்டம் தொடர்ந்து அதிகரித்த காரணத்தால் பிரச்சாரம் பாதியிலேயே ரத்து செய்யப்பட்டது. விஜயின் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டதற்கு பாதுகாப்பு குறைபாடே காரணம் என்று தவிக சார்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விஜயின் பாதுகாப்பில் தமிழக காவல்துறை அலட்சியமாக செயல்படுவதாகவும் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதேபோல இந்த கடிதத்தை அவர் மத்திய உள்துறை செயலாளருக்கும் அனுப்பியுள்ளார். நிர்மல்குமாரின் கடிதத்தில் மத்திய உள்துறை செயலாளராக அஜய் பல்லா என்ற பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது பெரும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. ஏனெனில் அஜய் பல்லா 2024ஆம் ஆண்டிலேயே ஓய்வு பெற்று தற்போது அவர் மணிப்பூர் ஆளுநராக செயல்பட்டு வருகிறார். தற்போது மத்திய உள்துறை செயலாளராக இருப்பது கோவிந்த் மோகன். ஆனால் இதனை அறியாமல் தவிக சார்பில் முன்னாள் மத்திய உள்துறை செயலாளரும் மணிப்பூர் ஆளுநருமான அஜய் பல்லாவுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இதுகுறித்த தகவல் ஊடகங்களில் வெளியான நிலையில் ஒரு தரப்பினர் அது போலி கடிதம் என்று கூறி வருகின்றனர். ஆனால் ஊடகவியலாளர்களுக்கு தவிக சார்பில் செய்திகளை அனுப்ப உருவாக்கப்பட்டிருந்த குழுவில் தவிக நிர்வாகி அந்த கடிதத்தை பதிவிட்ட நிலையில் பின்னர் அதனை டெலீட் செய்துள்ளார். இதனால் அது உண்மையான கடிதம் என்பது உறுதியாகியுள்ளது. மேலும் தவிக நிர்வாகி நிர்மல்குமாரின் செயல் சமூக வலைதளங்களில் விமர்சிக்கப்பட்டு வருகிறது.